இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்டதை நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தாய் ஆயிஷாவோட தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க. அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸ்கள் என்ன செய்யுது இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்கிறோன்னா, ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷானா, நான் கொஞ்சம் கொளுத்திருந்தா நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கடா, உம்மு ரூமான் நினைக்கிறாங்க. சரியா? இது வந்து இன்னொரு துறை, அதை நம்ம பேச விரும்பலானா, சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும், எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூலுல் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுதூலுல் இல்ம்னா இது இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி. இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹீஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தஸவ்வஜனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன பின்து 6 சினீன். எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா, அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள். அப்படின்னா அக்து நிக்கா, திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃபகதிம்னல் மதீனத், மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். ஃபனஸல்னா ஃபி பனில் ஹாரித் இப்னு ஹஸ்ரஜ், ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த பிரதேசத்தை, அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம், வந்து இறங்கினோம். ஃபஉஇக்து ஃபதமர்ரக ஷஅரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளிக்கு பக்கத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட இடம் வந்து இந்த ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபதமர்ரக ஷஅரி, என்ன முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு. அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதீனா ஆரம்பத்தில். ஏன்னா முடியெல்லாம் என்ன செஞ்சது, அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாலே இந்த தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா, ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது, கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபஅத்தத்னி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்திலே வந்தாங்க. இந்த ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க, என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உர்ஜூஹா, நான் ஊஞ்சல் விளையாடிக்கின்ற நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மஇ சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க, விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃபஸரஹத் பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க, அழைத்தார்கள். ஃபஅதைதுஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீது பி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்னு எனக்கு என்ன தெரியாது. நான் விளையாடிக்கின்றிருக்கிறேன், கூப்பிட்டாங்க, என்ன நோக்கத்துக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியாது. ஃபஅஹதத் பியதி ஹத்தா உகஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கொண்டு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி, வீட்டு வாசல்ல, வ இன்னி ல உன்ஹிஜு ஹத்தா சக்கன பஅது நஃபசி, எனக்கு அது வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது, இறைச்சிக்கின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்னை அப்படி என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. தும்ம அஹதத் ஷைஅம் மின் மாஇன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃபமஸஹத் பிஹி வஜ்ஹி வ ரஅஸி, என்ன தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அத்கலத்னி அத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான். பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலில் வச்சு தான் என்ன முகம் கழுவுப்பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சது கழுவுப்பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க வ அலா ஹைரி தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஆயிஷா அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர். இந்த தாயிர்ன்றது சகுனம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால், நல்லதே என்ன செய்யட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்னி இலைஹின், என் தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மணப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃபஅஸ்லஹ்ன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வை மிச்சம்
தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மணப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எனக்கு இப்படி என்ன செஞ்சது, திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் என் தந்தையை தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான். நான் அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வார டைம் இருக்குது, அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான். ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூபக்கர் ரசூலாங்க வாரதும் போகிறது இதுதான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக இருந்தவங்க தான். திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது, ஒரு அதாவது திடுக்கிட செய்து அஸ்லமத்னி இலைஹி வ அன யௌம இதின் பின்து திஸ்இஸினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, அப்புறம் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல் சல்மா பின்து உமைஸ், அஸ்மா பின்து உமைஸ்ல சகோதரி சல்மா பின்து உமைஸ்ல மகள், ஹம்சா ரலியல்லாஹு மகள், அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால் இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் இல்லை. அப்படி ஒன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்லை, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டது தான். இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம், ஆயிஷா யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். நிறைய மனன சக்தி உடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அதாவது பாலிய வயது திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்டவர்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை. அதாவது அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க, முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர். அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மத குரு அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த ஒரு மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறது இல்லை, விரும்புறது. மாத கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு 1 மாதம் கூட சரி வராது. அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறது இல்லை. 90 நீ நான் 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம். 2 பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும் பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்களை என்ன செஞ்சாங்க, முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது, அந்த இது நடந்தது. இது சுன்னத்தெல்லாம் இல்லை, அதே புரிஞ்சுக்கணும். இது சுன்னத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை, சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம், அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம விரிவாக என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க, அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறு வயதுடைய சூழ்நிலை இருந்த இடத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம். இதே ஊஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கு என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இது செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்முருமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்கிறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது. அதே போல் அதாவது அந்த வீட்டுக்குள்ள ஒரு மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளே பார்க்குறோம். என்ன இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும்னா, அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர, ஏன்னா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால எல்லாமே நடந்திருக்கு. அடுத்து அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்வதை பார்க்கிறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அது என்ன செஞ்சிருக்கு, மதீனா வந்த பின்னால் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் அதாவது மனஸ்ஸா என்ற ஒரு இது வரும். மனஸ்ஸா என்று சொல்கிறது மணப்பெண்ணை மனஸ்ஸா அல்லது மினஸ்ஸா, அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ் இதுக்கு சொல்லுவாங்க. சரியா, ஃபலம்மா நுஸ்ஸத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமண பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம். ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுக்கெல்லாம் மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான்.
ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களான்றதுக்கான எந்த ஒரு தனியான தெளிலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்துருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம் அஸ்மா பின்த் அபி பக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரா. ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னதி, நான் எனது மகளை திருமணம் முடிச்சு வச்சுட்டேன். பாருங்கள், அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்து நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடிச்சு வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவருக்கு ஒரு நோய் வந்துட்டு. சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு. ஃபதமர்ரக ரஸுஹா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு. தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு. வஸௌஜுஹா யஸ்தஹிஸ்துனி பிஹா, ஆனால் அவருடைய கணவர் அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமா, வலிமா அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலு ரஸஹா, ஒட்டு முடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான். ரசூலுல்லாஹ்கிட்ட இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான். திருமணம் நிக்காஹ் நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின்ன பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னி அன்கஹ்து இப்னதி, என் மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இப்போ இதுலேருந்து இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது. என் மகளை நான் முடித்து வச்சேன், அது வளமையாக அந்த திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான். இப்போல்லாம் சொல்கிறது முடிச்சு கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது. கணவன் என்ன செய்கிறாரு, அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அசிலூர் அசஹா, நான் ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள். அல் வாசிலத்த வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதுலேருந்து திருமண நிகழ்வு என்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணும் என்ற ஒரு நிகழ்வு. அதாக இருந்தாலும் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியும் என்ன, அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கெண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கெண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். முழுமையாக ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபிக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனியா ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் என்ன செஞ்சிருப்பாருன்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும், அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மாஷா அல்லாஹ் மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார் போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படி என்றது.
அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ இந்த கொரக்கடையில் போடுவாங்களே அந்த முதலை வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழை இல்லை. அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழை இல்லை. அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய், மூக்கன் அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது. எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு கீழே என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டை கீழே, அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 131 அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா யத்ரிபுன பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்திஹின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கின்னு அர்த்தம். அறிந்து கொள்வதற்காகன்றது காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது. அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம். அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கலட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. அதாவது இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால், பாதங்கள் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம், நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே, பட்டு என்று பெயர்லிக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால், அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும், அதுக்கு உதவும் என்றதுனால அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன, அதாவது தடை செய்யப்பட்டது. பெண்களுக்கு வந்து என்ன அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் இருந்தாலும் ஆண்கள் என்ன செஞ்சிடணும், அந்த ஆடைகளையும் அந்த விரிப்புகளை தவிர்த்து கொள்ளணும். பெண்கள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதஹபினரும் என்ன செய்யலாம், பெண்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அதுலேயும் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லா மதஹபினரும் என்ன, அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன, அதாவது பல ஹதீஸ்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள். புகாரியில் 2614 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது. அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க. அலிலாம் சொல்கிறாங்க, எனக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். ரசூலுல்லாஹோட முகத்தில் கோவத்தை பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், கோவத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க, இன்னி லம் அப்அஸ் பிஹா இலைக்க லிதல்பஸா, நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யறது, நான் இதை அனுப்பவில்லை. இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லிதுஷக்கிகஹா ஹுமுரம் பைனன் நிசா. இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும். விளங்கிட்டா, ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக. அப்படின்னா ஃபவாத்திமன்னா ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான, பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக, முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காகத்தான் அனுப்பினேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது.
அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம், அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள்? அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம், விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால், அதாவது மொத்தமாகவே ஹதீஸில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்யலாம், ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்குது தானே, அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க. வளமே அன்றாடம் தின்னுட்டு இருக்கிற டைமில் பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து. இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க, எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. வலதால போடணுத்து மறந்துடுவாங்க. ஏன்னா ஒரு பதட்டமான ஒரு ஒரு செஞ்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களை அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃப்ரதில் வந்து 348வது இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரதில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறாரு, அஸ்மா ரலியல்லாஹுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இலைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு 2 பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு ஃபகாலத் ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்பஸுஹா லில் வஃபூதி வ யௌமுல் ஜும்ஆ. ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சிருந்தீங்க வைத்திருக்கிறார்களிடத்திலிருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு. எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது, ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது, அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க. எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும். எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பெருநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கினா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கெட்டில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளி உலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிடும். அப்போ இந்த விஷயங்கள் ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். வேண்டா அதாவது லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள், ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் இஹ்லால் பில் அதபண்டு, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்லை, ஒரே பார்த்தா இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது, இப்படி பார்க்க இந்த மாதிரி இப்படி திருப்பி என்ன செய்யறது, இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்வது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுடுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போவீங்க, எந்த நிமிஷம் என்ன செய்கிறது அந்த ஆடை இப்படி ஒரு பார்வை இப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே
ஒரு அதபை என கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பை என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது, ஷைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரில் 5856வது இலக்கம். அதாவது லா யம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதா, ஒரே செருப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதான் நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன்னா ஒன்றில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்ய நடங்க, அல்லது லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய, அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான், அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ எனவே இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய, இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதில் 3 விஷயம் இப்போ நம்ம மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு. ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான், ஆனால் இந்த 3 விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக, வீண் விரயம், அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக. 3வது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்த சிகை அலங்காரம், மனைவிடா முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலையும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லு ஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, பெண்களுடைய ரூசுஹுன்ன அஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவங்களுடைய தலைகள், நான் 2 சின்ஃபானி மின் உம்மத்தி, என் உம்மத்தில் 2 கூட்டத்தில் நான் இன்னும் காணலை. அதில் நிசாவும் காசியாத்துன் ஆரியாத், அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறதை குறிக்கல்லது. முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கல ஹதீத்தில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ரூசுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலாண்டா எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடியை என்ன செய்யறது பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிடுறது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யும்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்ய விளங்க, அதை எடுத்து விட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுன்னா, இருக்கிற முடிய இதை மேலால் இப்படி கட்டினா, இந்த பக்கம் இல்லை, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால் சில அறிஞர்கள் அதை ஹராம் பண்ணுறாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை. நம்மகிட்ட ஒரு முடி இருக்கு, அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்ட சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டுமுடி வச்சு ஒட்டுமுடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடியை எடுத்து ஒருத்தர் மேலே என்ன செய்கிறாரு எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்கு தானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம் தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு. ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கிறது அலங்கார உணர்வு. அதில் என்ன அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மையோட அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம், அதில் வரலாம் என்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன அதாவது முடியை அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம, அதாவது இந்த ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்க ரீதியாக என்னது ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல.
ரைட். ஏண்டா அதை அடையாளப்படுத்தி எல்லாம் வீடியோ வந்திருக்கும். இந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி அதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால் ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டுமுடியாக வச்சிருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சிருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைப்பாடு அதில் வருது. ஒட்டுமுடியெல்லாம் வைக்கலை, முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியல அவங்க என்ன செய்கிறாங்க அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்ற அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா. அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல. அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்யாது, வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம். இதில் என்னன்னு சொன்னால் ஒரு ஆண் வந்து மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம், மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஆண்களுடைய அளவோடு அதை என்ன செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம், ஷோட் பண்ணலாம். இதுதான் சுருக்கம்.